ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா முடிய போறதுன்னு நெனச்சா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா, இந்த ட்ராமா வந்து என் சேனல்ல ஒரு நல்ல ஒரு குரோத் பண்ணி குடுத்துருக்கு. எங்கேயாவது காப்பிரைட் குடுத்து சீன்ஸ் எல்லாம் டோட்டலா கட் ஆயிருச்சுன்னா, திரும்ப வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். பார்த்துக்கோங்க. ஹீரோயின் அவ ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா வந்து லீ வந்துர்றாப்ல. இத பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. லீய பார்த்து கேட்குறாங்க, "இப்ப நீ அமெரிக்கா போயிட்டு எப்ப வந்த?" அப்படின்ற மாரி இங்க லீ கிட்ட கேட்கிறப்போ, "நீ தப்பான பாதையில போற. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீ தப்பான பாதையில போனா கண்டிப்பா நான் உன்ன நிப்பாட்டுவேன்னு சொல்லிட்டு, "வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு இழுத்துட்டு போறான். இங்க ஹீரோயின் சொல்றா, "தயவு செய்து நிப்பாட்டு. நான் இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். எதுக்காகன்றது உனக்கு தெரியும் இல்லையா?" அப்படின்னு சொல்றப்போ, "என்ன அப்ராட் அனுப்புனதே நீ தான். எதுக்காக நீ இது மாரி தப்பு பண்ணிட்டு இருக்க? இப்போ மோஜோ எவ்ளோ பெரிய பிரச்சனையில இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுமா? அவனுக்கு கிட்டத்தட்ட போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. ஆதாரம் கிடைச்ச உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவன் மிகப்பெரிய ஒரு கல்ப்ரேட். அவன யாராலயுமே காப்பாத்த முடியாது. நீ அவனோட இருந்தா உனக்கு தான் பிரச்சனை ஆகும் பார்த்துக்கோ. மோஜோ கூட சேர்ந்து மேலும் மேலும் தப்பு பண்றத இதோட நிப்பாட்டுக்கோ லீ வில்லிங்" அப்படின்ற மாரி இங்க லீ சொல்றப்போ, "நான் வந்து எதுக்காக பண்றேன்றது உனக்கு தெரியாது. நான் பண்ணா ஏதாவது காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு புரியும். ஒரு நிமிஷம் நீ வந்து இங்க வெயிட் பண்ணிட்டே இரு. இப்போ போயிட்டு நான் கொஞ்ச நேரத்துல வரேன்" அப்படின்ற மாரி இவ சொல்றா. லீயும் சரி ஓகே, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதே இடத்துல அப்படின்ற மாரி சொல்றாப்ல. ஹீரோயின் உள்ள போறாங்க. அப்ப கரெக்ட்டா மோஜோ கதவ தொறந்து நம்ம ஹீரோயின ரொம்ப காதலோட பார்க்குறான். நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம். ஹீரோயின் சொல்றா, "எதுக்காக இவ்ளோ குடிக்கிற? நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் இருக்கு. நீ வந்து அப்படியே தள்ளாடி வந்து நின்டா நல்லாவா இருக்கும்?" அப்படின்னு சொல்றப்போ, அப்படியே 2 பேரும் சோஃபால படுத்துட்டுருக்காங்க. மோஜோ சொல்றான், "இது கனவா? நிஜமா? எனக்கு சத்தியமா புரியல. இந்த நாளுக்காக நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேக்கா தான் வந்து லவ் பண்ணோம். ஒரு ஃபோர்ஸ் பண்ணி வந்து தேவைக்காக எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டோட்டலா நீ என்ன லவ் பண்றேன்னு நெனச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் உன் கூட ரொம்ப நாள் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கல்யாண கிஃப்ட்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் போட்ட ஒரு டாலர் செயின காமிக்கிறான். அத பார்த்துட்டு ஹீரோயின் கழுத்துல போட்டுவிட்டு, "இத பத்திரமா வச்சுக்கோ. இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பயுமே இது உன்கிட்டயே இருக்கட்டும் சேஃப்டியா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயின ஹக் பண்ணிட்டு, "இப்போ இந்த நொடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு கவலை கிடையாது. நம்ம சந்தோஷமா வந்து வாழணும். 2 பேருக்கு வயசாகணும். நம்மளுக்கெல்லாம் வந்து குழந்தைகள் இருக்கணும். அது போக வந்து நம்மள்கிட்ட வந்து மரணம் நெருங்குறப்போ, நம்ம 2 பேரும் இறந்து போக்கூடாது. அந்த நொடிய என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல தெரியுமா? அந்த மரணம் மட்டும் வரவே கூடாது நம்ம 2 பேருக்கும். அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா வாழணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா அழுகுறான். அவன் ஹீரோயின ரொம்ப டீப்பா தான் லவ் பண்ணியிருக்கான். இத கேட்ட ஹீரோயினுக்கும் அழுக கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து இந்த விதியின்படி எல்லாரும் இறந்து போக தானே செய்யணும் அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின கடைசியா வந்து ஒரு மாரியே வந்து நெத்தி டு நெத்தி வந்து டச் பண்ணிக்கிறாப்ல. அப்படியே அவன் டீப்பா தூங்கையில இங்க ஹீரோயின் எந்திரிச்சு மோஜோவுடைய ரூம்க்காக போயிட்டு இருக்கா. அங்க போயிட்டு மோஜோவுடைய லேப்டாப் எடுக்கிறாப்ல. எடுத்து அதுல ஏதோ ஒரு விஷயத்த அவ தேடுறா. தேடுறப்போ அந்த விஷயம் இருக்கு. பட் வந்து அது ஓப்பன் ஆக மாட்டுக்கு. அது என்னன்னு தெரியலையே! இதோட பாஸ்வேர்ட் என்னன்னு புரியலையே! அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ, என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ, மோஜோ வந்து அந்த கீ செயின் குடுத்துருப்பான். அது முக்கியமான விஷயம்னு சொல்லியிருப்பான். அந்த கீ செயின எடுக்குறாப்ல. எடுத்து அத லைட்டா பிச்சு பார்த்தா, அது ஒரு பென் டிரைவ். இத பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அப்படியே திரும்பி பார்க்குறா. இவ எதுக்குடா இவ்ளோ முக்கியமான விஷயத்த என்கிட்ட குடுத்தான்னு சொல்லிட்டு, அத போட்டோனே அந்த பாஸ்வேர்ட் ஓப்பன் ஆயிடுது. அவளுக்கு தேவையான மொத்த டேட்டாவையும் அதுல எடுத்துக்கிறா. மோஜோ பக்கத்துல போய் சொல்றா, "உன்னோட பைத்தியக்கார காதலுக்கு ரொம்ப நன்றி. எதுக்காகடா என்கிட்ட இவ்ளோ முக்கியமான விஷயத்த நீ குடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு மோஜோவோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. ஹீரோயின் லீய பார்க்க போறாங்க. போயிட்டு அந்த பென் டிரைவ கையில குடுக்குறாங்க. "இந்தா இதுல மொத்த டீட்டெயில்ஸும் இருக்கு. இத பார்த்துக்கோ. ஆனா பேர மட்டும் மோஜோ பேர எடுத்துட்டு என் பேர போடு" அப்படின்னு சொல்றப்போ இவன் ஷாக் ஆறான். "என்ன சொல்ற நீ?" அப்படின்னு சொல்றப்போ, "நான் சொல்றத கேளு. நீ எனக்கு சத்தியம் பண்ணி குடுத்துருக்க. என் சத்தியத்துக்கு தவறி நீ நடக்கக்கூடாது. இதுல என் பேர குடுத்து நீ கரெக்ட்டான டைம்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நான் சொன்னதுக்கு மாறா நீ எதுவுமே செஞ்சிடவே கூடாது. நீ என்னோட வெல்விஷர்ன்றது எனக்கு நல்லா தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு போறா சென்டிமெண்டலா. இங்க பார்த்தா காலையில பேங்க் கரெக்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஆஃபீஸ்ல வந்து ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. டைம் ஆயிட்டே இருக்கு. அப்படியே 10 மணிய பார்க்குறான். 10 மணி ஆனோனே அப்படியே அவன் கை கீழ விழுகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயிடுச்சு. கைய விட்டு எல்லாமே போயிடுச்சு. இப்ப சொல்றாங்க, "நான் கோர்ட்ல போய் பார்த்துக்கிறேன். எப்படி வாங்கணுன்றது தெரியும் காசு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இங்க கரெக்ட்டா வாங்க வந்து சொல்றான், "இது மாரி எங்க ஆஃபீஸ வந்து ஏமாத்தி எல்லா ஃப்ராட் வேலையும் பண்ணதெல்லாம் நியூஸ்ல போயிட்டுருக்கு. எங்க கம்பெனி மேல ஒரு தப்பும் இல்ல. இப்போ பேங்க் கரப்ட்லேருந்து எங்க கம்பெனி தப்பிச்சிடுச்சு. உங்களுக்கான தேவையான எல்லாத்தையும் நாங்க செய்வோம்ன்னு" சொன்னோனே, இங்க ஹீரோ ஷாக் ஆயிட்டு வாரான். ஏன்னா எல்லாருமே உண்மைன்ற மாரி சொல்றாங்க. வாங் சொல்றான், "பேங்க் கரப்ட்லேருந்து நம்ம கம்பெனி தப்பிச்சிடுச்சு" அப்படின்னு சொல்றப்போ, "எப்படி இது நடந்துச்சு? ஃப்ராட் பண்ணது வந்து மோஜோ தானே. எதுக்காக ஹீரோயின் பேர் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, "அதுதான் நடந்துச்சு. என்ன செய்றது?" அப்படின்னு சொல்றப்போ, "இதெல்லாம் அவளுடைய பிளான்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஜாக் சொல்லிட்டு வராரு. இத பார்த்த ஹீரோக்கு
அதை விட ஷாக்கு, வாங்குக்கும் ஷாக்கு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆரம்பத்துலேருந்தே ஹீரோயின் இதை பிளான் பண்ணி தான் நாங்கலாம் பண்ணிட்டுருக்கோம். எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே அவள் பிளான் பண்ணி தான் போயிருக்கு. இதை வந்து உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பொண்ணு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாப்பா. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்து இந்த கம்பெனி உனக்கு எவ்வளோ முக்கியன்றது என் பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை காப்பாத்துறதுக்காக அவளையே அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி இவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. நீ சந்தோஷமா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போறாப்ல. ஹீரோயின் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வந்து நம்ம ஜாக்கெட்டை கொடுத்துருப்பாங்க. அது என்ன டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் வாங்கி பார்த்துருப்பாப்ல. அங்கே பார்த்தா இவருக்கும் ஹீரோயினுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் 100% பொருந்திருக்கு. இதை பார்த்து அவருக்கு ஷாக்கில் தூக்கி வாரி போடுது. ஹீரோயின் சொல்கிறா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல, என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் எங்கள் அப்பா, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், நான் ஹீரோவை காப்பாற்றணும், அதுக்கு நீங்கள் என்னோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ தான் பொண்ணாக கேட்குறா இல்லையா, அவருக்கு ரொம்ப ஷாக்கு. இதனால தான் பொண்ணு தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ என்ன பண்ணாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ கூட ரொம்ப டைம் ஆகலை, அவளை இன்னும் அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீ சீக்கிரம் போய் அவளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடுறான். அங்கே இருக்கிற எல்லாருமே கத்துறாங்க, என் காசை கட்டிட்டு போடான்னு சொல்லிட்டு. இங்கே ஜாக் வந்து சொல்கிறாரு, இனிமே வந்து குளோபலும் ஹென்ஷானும் வேறு வேறு கிடையாது, எல்லாமே ஒன்று தான், அவன் கெட்டுற காசை நான் கெட்டுறேன், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், கொஞ்சம் அவனுக்கு டைம் கொடுங்க, அந்த கம்பெனி நல்ல கம்பெனி, கொஞ்சம் ரிக்கவர் ஆக டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாப்புல. இங்கே பார்த்தா வெட்டிங்கில் வந்து நம்ம ஹீரோயின் நிற்கையில் இதே மாதிரி டிஜிட்டல் ப்ராஜெக்ட் வந்து திருடப்பட்டுருச்சு ஹீரோயினால், அவள் ஃப்ராட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாரும் காது பட பேசிட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. ஏன்னா ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கல்யாணம் நடக்காதுன்றது தெரிஞ்சு போச்சு. இங்கே அதே சமயம் வந்து நம்ம சென் வந்து இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு செம்ம காண்டாரா நம்ம மோஜோ மேலே. யோயோ அப்பாவும் கூட இந்த நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க ஃபோனில். ஹீரோயின் சொல்கிறா, இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா, அந்த மெட்டீரியலை திருடினா இல்லையா, ஃப்ராடு பண்ண இல்லையா, அதுதான் இப்போ வந்து லீக் அவுட் ஆகி பாம் மாதிரி வெடிச்சிருச்சு எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு தெரியும், ஆனால் வந்து நீ அது எடுக்க தான் என்கிட்ட வந்திருக்குன்னு சொல்லி தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீ இதை செய்வேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப வேகமாக எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போனா இதுக்காக தான் நான் உன் கூட க்ளோஸாக பழகுறேன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ஏன்டா என்கிட்ட க்ளோஸாக பழகுனேன், என்னை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, திரும்ப வந்து ரோட்டில் என் கையை பிடிச்ச இல்லையா, அப்பயே எனக்கு தெரியும் நீ எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஏன்டா என் ட்ராப்பில் நீ மாட்டின அப்படின்னு சொல்கிறப்போ, உன்னை பொறுத்தளவுக்கு தான் இது ட்ராப், என்னை பொறுத்தளவுக்கு இது ட்ராப் கிடையாது, நான் உண்மையாக உன்னை காதலிச்சேன், உன் கூட வந்து கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி நினச்சேன், இது ட்ராப்புன்னு தெரியாது, என்னோட காதல் வலைன்னு கூட நான் சொல்லுவேன், நீ தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயினுக்கு மூஞ்சியே ஒரு மாதிரியாக ஆகுது. அந்த அளவுக்கு இப்போ டைம் கிடையாது, போலீஸ் வந்துடும், அரெஸ்ட் பண்ணிடும், எதுக்காக நீ வந்த அந்த விஷயத்தை நீ எடுத்துக்கிட்ட, எல்லாத்தையும் லீக் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கல்யாண கோலத்தில் வந்து இப்படி நின்றுட்டு இருக்க, அது முடிஞ்சதுக்கப்புறம் நீ போயிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, நீ ஒன்றும் கெட்ட பையன் கிடையாது, ரொம்ப நல்ல பையன், நீ வந்து உங்கள் அப்பா கிட்ட தன்னை ஒரு நல்ல பையனாக ப்ரூஃப் பண்ணணும், இந்த உலகத்துக்கு தான் ஒரு சிறந்தவன் காட்டணும்னு சொல்லிட்டு நீ முயற்சி பண்ணவன், என்னை பார்த்ததுக்கப்புறம் தான் நீ தவறான பாதையில் வந்து போயிட்டையோன்ற எனக்கு வந்து கில்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்குது, இந்த கேமை நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதனால வந்து இந்த கேமை நானே ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன், அதுக்காக தான் வந்து இப்படி ஒரு இதை வந்து எடுத்துகிட்டு வந்தேன், அது போக வந்து இந்த தடவை நிஜமாக வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் இந்த விஷயம் கொஞ்சம் லேட்டாக நடந்திருந்தா கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ கூட டைம் ஆகலை, உன் பாஸ்ட் லைஃப்பில் நீ எவ்வளோ சந்தோஷமா இருந்தியோ அதே மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா இரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறப்ப என் போலீஸ் வந்துட்டாங்க, எங்கே இருக்காங்க லிவிலிங் அப்படின்னு கேட்குறப்போ இப்போ சொல்கிறான், நான் பாஸ்ட்டுக்கு போக வேண்டிய டைமே இப்போ இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே வந்து லிவிலிங்கை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், இதை மாதிரி வந்து டிஜிட்டல் ப்ராஜெக்டை திருடி ஃப்ராடு வேலை பார்த்ததுனால அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே மோஜோக்கு தூக்கி வாரி போடுது, நான் பண்ண தப்புக்கு இவளை எதுக்கடா அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் பார்க்குறா. நீ சொன்ன இல்லையா, இப்போ வந்து என்னை பேக் லைஃப்க்கு போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து என் கில்ட்டினஸ்லாம் போயிடுச்சு, நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட பழையபடி சந்தோஷமாயிரு, உனக்குன்னு ஒரு சந்தோஷமான ஃபேமிலி இருக்குது, அவங்க கூட வந்து நீ சந்தோஷமாயிரு, எப்பயுமே நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவ, இந்த தடவை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ சந்தோஷமாயிருடா அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இங்கே வந்து யோயோ அப்பாவுக்கு யோயோக்கு எல்லாருக்கும் ஷாக்கு, ஹீரோயின் இப்படி பேசுகிறத பார்த்து மோஜோக்கு அப்படியே ரொம்ப வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குது, ஹீரோயினை கைது பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வெளியே வந்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. லிவிலிங் நீ எதுக்கு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இங்கே வந்து ஹீரோயின் கேட்குறா போலீஸ் கிட்ட, கொஞ்சம் நேரம் நான் அவங்க கூட பேசிக்கிறேன்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோ ஹக் பண்ணிட்டு, நீ எவ்வளோ பெரிய முட்டாள் தெரியுமா, இவ்வளோ பெரிய பழியை உன் மேலே எடுத்து போட்டுக்கிட்ட, உன்னை போல் யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோயின் சொல்கிறா, நீ ஒன்றும் வருத்தப்படாத, நீ தான் அடிக்கடி சொல்லுவ இல்லையா, ஒரு பர்ஃபெக்ட் கப்பல்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, எப்பயுமே நீ தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவ, இந்த தடவை நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், ஏன்னா நீ கஷ்டத்தில் இருக்கிறப்போ நான் தானே உனக்கு கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஒரு ஆர்டினரி கப்பல்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நான் உனக்கு பண்ணியிருக்கேன், இந்த தடவை நான் சொன்ன வாக்குப்படி நான் வந்து ஹென்ஷா
ரிச்சா நான் எதுவுமே செய்யல. காப்பாத்தி உன்கிட்ட குடுத்துருக்கேன். நீ அது பெட்டரா என்கிட்ட குடுப்பேன்ற நம்பிக்கை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இவ போலீஸோட அப்படியே மன வருத்தத்தோட போறாப்ல. அங்க போய் ஜட்ஜு கேட்குறாரு, "நீ எல்லா தப்பையும் பண்ணியாமான்னு?" பல கேள்வி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோயின் ஆமா சாமி மட்டும் தான் போடுறா. எதுவுமே சொல்லல. "ஆமா, ஆமா எல்லாமே நான் தான் பண்ணுனேன்." அப்படின்னு எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிறா. இங்க நம்ம மோஜோ வெளிய நின்டு பார்த்துட்டு இருக்காப்ல. அது கோர்ட்டுக்கு வெளிய. இங்க நம்ம லேவிலிங்கோட லாயருக்கு ஃபோன் பண்ணி, "நான் தான் லேவிலிங்கோட வந்து அந்த ஃப்ரெண்டு பேசுறேன். எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். நான் தான் அந்த ஃப்ராடு." அப்படின்ற மாரி ஒத்துக்கிறான். இங்க இன்வெஸ்டிகேஷன் போகுது. அப்படியே நம்ம ஹீரோ வெளிய நின்டு கேட்டுட்டு இருக்காப்ல என்ன சொல்றாங்கன்னு. இது மாரி லேவிலிங் வந்து அவன் கூட சேர்ந்து பேட்சப் ஆயி திருட்டுத்தனம் பண்ணதுனால அவளுக்கு 1 வருஷம் ஜெயிலு. மோஜோக்கு வந்து 6 வருஷம் ஜெயிலு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வந்து கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி நிக்கிறான். அதே சமயம் வந்து அவனோட அந்த டிஜிட்டல் ப்ராஜெக்ட்ட வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போறான். அந்த இன்வெஸ்டரோட வந்து அப்படியே கையெழுத்து போட்டுக்கிறாங்க. இது மீடியா பீப்பிள்ஸ் முன்னாடி இது எல்லாமே நடக்குது. அப்படியே வந்து அவங்க அந்த டிஜிட்டல் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ற மாரி காட்டுறாங்க. அப்படியே வந்து பல நாட்கள் வந்து மாதங்கள் கடக்கிற மாரி காட்டிட்டு, இங்க அந்த டிஜிட்டல் ப்ராஜெக்ட்ட ஒரு வழியா நம்ம ஹீரோ கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்ப நான் வந்து என் கனவ வந்து நான் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க 3 பிரதர்ஸும் சேர்ந்துமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இதுல அதிகமா இவங்க 3 பேரும் பிரதர்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இங்க நம்ம லீ வந்து என்ன பண்றான்னா, நம்ம மொஜோக்கு கால் பண்ணி, "நீ எப்ப ரிலீஸ் ஆவன்னு சொல்லிட்டு நாங்கலாம் காத்துட்ருக்கோம். நெறைய ப்ராஜெக்ட் வந்து உனக்காக காத்துட்ருக்கு. நீ சீக்கிரம் வாடா மச்சான். எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஷேர்ல வந்து உனக்கு பங்கு இருக்கு இல்லையா?" அப்படின்னு சொல்றப்ப, இங்க மோஜோ எதுவுமே பேசல. அப்படியே ஃபோன வச்சுடுறான். அதுக்கப்புறம் 1 வருஷம்க்கு அப்புறம் தான் அப்படியே காட்டுறாங்க. இங்க ஹீரோயின் ரிலீஸ் ஆயி கம்பெனிக்கு தான் வரா. வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. "நான் நெனச்ச மாரி நல்லா டெவலப் ஆயிருக்கு." அப்படின்னு சொல்றப்போ, "இதுல வந்து உன் பங்கு அதிகமா இருக்கு. நீ தானே இதுக்கெல்லாம் பிளான் போட்டு குடுத்தவ." அப்படின்னு சொல்றப்போ, "நான் என்னப்பா பண்ணுனேன்? பிரச்சனைய தவிர நான் எதுவுமே பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றப்போ, "சரி பழசெல்லாம் விடுடி. நீ ஏன் அத பத்தி வருத்தப்படுற? உன் ஷேருக்கான அமௌண்ட் எல்லாம் நான் வாங்க கேட்குறான். நெக்ஸ்ட் உன் ஃப்யூச்சர் பிளான் என்னன்றத நீ முடிவு பண்ணுனியா?" ஏன்னா வந்து இங்க ஹூ கிடையாது. ஹூ அவங்க அப்பாவோட, அவங்க அம்மாவோட சொந்த ஊர் போயிட்டாரு. வேலையெல்லாம் விட்டுட்டு, இந்த ப்ராஜெக்ட்ட டெவலப் பண்ணி உன்கிட்ட குடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ உன்னோட டர்ன் அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயினுக்கு ஹீரோ இல்லன்னோனே மூஞ்சி ஒரு மாதிரியா ஆகுது. அதுக்கப்புறம் மோஜோ என்ன பண்றான் அப்படின்னு கேட்குறப்போ, இங்க சொல்றா, "மோஜோ உன்ன பார்க்கவே விரும்பல. நீ தயவு செய்து அவன பத்தி பேசாத. அவனோட முன்னாடி போய் நிக்காத. அவன் உன் மேல கோவமா இருக்கான்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயினுக்கு திரும்ப சேட் ஆயிடுது. அப்படியே வந்து ஹீரோ எங்க தான் இருக்கான் அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் கேட்குறப்போ, அவனோட சொந்த ஊருக்கு போயிட்டாமா. இனிமே இந்த கம்பெனிக்கு வரமாட்டேன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டான். ஆனா ஹீரோக்கும் ஷேர் இருக்கு. இப்ப ஹீரோயினுக்கு மெஜாரிட்டி ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, "இங்க உன் வாழ்க்கைய நீ பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்றப்போ, "நீ வந்து குளோபலா எடுத்துக்கிறியா? இல்ல ஹென்சான எடுத்துக்கிறியா?" அப்படின்ற மாரி லீ கேட்குறான். "எத எடுத்தாலும் எடுத்து நடத்துமா. எல்லாம் உன் கம்பெனி தான் இப்போ." அப்படின்னு சொல்றப்போ, "இது எதுவுமே எனக்கு வேண்டாம். ஹீரோ இல்லாம இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் வந்து உதவாதது எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் சாதாரண வாழ்க்கைய வாழப் போறேன்ப்பா. நான் அமெரிக்கா போயிட்டு. இனிமே வந்து இந்த கம்பெனி, இந்த ஷேர் இது எதுவுமே வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லாஸ்ட்டா ஒரு ஹக் பண்ணிட்டு ஃபேமிலியா ஒரு ஹக் பண்ணிட்டு அதோட நம்ம ஹீரோயின் அமெரிக்காவுக்கு வந்து ஃப்ளைட் ஏறிடுறாங்க. அங்க போய் பார்த்தாங்கன்னா, அவங்களோட சீட்ல போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்தோனே அந்த பொம்மையிலேருந்து ஒரு சவுண்டு வரும் இல்லையா? அந்த சவுண்டு வருது. என்னடான்னு சொல்லி பார்த்தா, அவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து அந்த பொம்மை இருக்கு. அப்படியே ஓடிட்டுருக்கு. இத பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்காரு. எப்படி ஹீரோயின விட்டு தனியா இருப்பாருன்னு பார்த்துக்கோங்களேன். அவர் வந்து இருக்கையில இங்க ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா ஹீரோயின் வந்தோனே நம்ம ஹீரோவ தான் தேடி இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே பக்கத்துல வரான். 2 பேரும் நெத்தி டு நெத்தி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. நம்ம ஹீரோ கியூட்டா சிரிக்கிறாரு. இதோட இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆயிடுது. ஆனா வந்து இதுக்கு ஹாப்பி எண்டிங் மாரியே தெரியல எனக்கு. ரொம்ப சோகமா இருக்கு. கடைசில கொஞ்சம் இந்த ஸ்டோரிய கொஞ்சம் டெவலப் பண்ணி முடிச்சிருந்தாங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இதே மாரி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபீஸ் லவ் ஸ்டோரி இருக்கு. இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராமா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ட்ராமாவ கொண்டுட்டு வரேன். இந்த ட்ராமால ஹீரோவுடைய லவ் வந்து ரொம்ப ரொம்ப பியூரா இருந்துச்சு. சரி பாய்.